ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சிம்பிளாக பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என் மகன் இந்த சாலட் ஸ்பின்னர் வாங்கி கொடுத்துருந்தாரு. இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கீரை அலசி அதில் போட்டு நல்லா தண்ணி வடிய வச்சாச்சு. பாருங்கள், அந்த பேஸ்கெட்டில் வச்சு அந்த கிளாஸ் பவுலுக்குள்ளே இந்த பேஸ்கெட்டை வச்சு மூடியை வச்சிடணும். மூடி வச்சு ரொட்டேட் பண்ணுற டெஸ்க் மாதிரி இருக்கும், அதை அப்படியே சுற்றி விட்டுட்டா தண்ணி ஃபுல்லாக அந்த கண்ணாடி ஜார் மாதிரி இருக்குல்ல, அதில் வடிஞ்சிடும். இந்த பேஸ்கெட்டில் கீரை மட்டும் நல்லா சுத்தமாக கழுவி தண்ணியே இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி இவ்வளோ வடிஞ்சிருக்கு. உடனே நம்ம நறுக்கி கீரை சமைக்க வேண்டியதான். ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு 5 பல் பூண்டு நறுக்கி குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் நறுக்கின கீரையை சேர்த்துடலாம். நான் சோறு வேக போட்டிருக்கேன். கீரையை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போடுங்க, கீரை இல்லாட்டி கடுக்கும். அப்பளமும் நான் பொரித்து வச்சுட்டேன். ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. கீரையும் பச்சையாக இருக்கும், பரும்பு பக்குவமாக வெந்திருக்கும். இந்த மத்து இல்லாட்டா நம்ம இந்த மர அகப்பை வீட்டில் இருக்கும்ல, அதை வச்சே கடைஞ்சிடலாங்க. சூப்பராக மத்தில் கடைஞ்ச மாதிரியே இருக்கும். சோறு வடிச்சிட்டேன், கீரை கடைஞ்சிட்டேன். இப்போ கீரையை நம்ம தாளிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் வெங்காயம், ஒரு வத்தலும் போட்டிருக்கேன். நல்லா செவர வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த தாளிப்பை கொட்டிடலாம். ஸோ பருப்பு கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் பிரட்டி வெறும் அப்பளம் வடகம் இருந்தால் போதும், சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இந்த கீரை கூட்டு நல்லா இருக்குங்க. மக சப்பாத்தி கேட்டதுனால நான் சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சும்மா ஒரு 3-4 சின்ன சின்ன சப்பாத்தி சுட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கீரையோட பொரியல், ரசம், ஃபிஷ் ஃபில்லட், அப்பளம்னு வச்சு பரிமாறினேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.